அதான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலாக கவி. ஓ அவங்க இங்கே இருக்க எல்லாருமே வேரையும் விட்டுட்டாங்க, மரத்தையும் விட்டுட்டானுங்க. கிளைகளுக்காண்டி தான் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ வேறு தான் வந்து தமிழ் அப்படின்னா, மரம் தான் மனிதன் அப்படின்னா, கிளைகள் வந்து ஜாதிகள் தான். இப்போ வந்து கொலைப்பட்டதே தப்பு தான். நம்ம அதுக்கு வந்து இந்த ரீசனால தான் கொலை, இந்த ரீசன் இது நல்ல ரீசன் கெட்ட ரீசனும் கிடையாது. கொலைன்றதே தப்பு தான். ஆப்வியஸ்லி அது யூடியூப்ல இருக்கு, அதை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னும் போது அவங்க எதுவும் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணி தம்பி இது நல்லா இல்லை பார்த்துக்க அப்படிங்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி பிரச்சனை வரலையா? அங்கே அங்கே யாருமே கால் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆமாம் சார், இப்போது சில பாட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பாடலாம், தப்பு கிடையாது. ஒரு ஓப்பனிங் சாங்கோ இல்லை சின்ன சாங்கோ நம்ம பாடலாம். அதுக்குன்னு ஒரு ஆல்பத்தில் 5 பாட்டுமே பாடும்போது தான் உங்களுக்கு வாட்டில் வந்து அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோவுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடியவர் டைரக்டர், லிரிக் ரைட்டர் அண்ட் கேமராமேன் ஆகிய கரும்புலி அவர்கள். அண்ட் மேற்கொண்டு இந்த ஆல்பமுடைய மியூசிக் டைரக்டர் திரு பிரபாகரன் மெய்யப்பன் அவர்கள். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஆசான் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங்குடைய ப்ரொமோஷனுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள், நிறைய விஷயம் அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டர்கிட்டேருந்து ஆரம்பிப்போம். பேசிக்கலாக இப்போது ஒரு கான்செப்டை வந்து நம்ம வார்த்தைகளாக வந்து கதையாக சொல்கிறதுக்கும் விஷுவலாக கதையாக சொல்கிறதுக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ மியூசிக்கில் வந்து அந்த கதை, அந்த எமோஷனை கன்வே பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த ஆல்பமை பொறுத்த வரைக்கும் இதோட கதையும் அண்ட் இந்த கதைக்குள்ளே இருக்கிற அந்த மெசேஜையும் வந்து கதையாக சொல்கிறதுக்கு ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் எடுத்துக்கிட்ட ஸ்டெப்ஸ் என்ன? இந்த ஆல்பத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வரும்போது ஃபஸ்ட்டு கதையோடய வந்துட்டார். அதாவது லிரிக்ஸாக வராமல் அந்த சொல்லும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து இதுதான் இப்போ ஸ்டோரி, ஓப்பனிங் வந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஸ்டோரி வந்து கொண்டு வந்துட்டார். அப்புறம் லிரிக்ஸ் ஸோ இப்படி தான் போகுன்ற ஃப்ளோ கொடுத்தாரு. இது நார்மல் சாங் மாதிரி இருக்காது, ஒரு படத்தை நம்ம பாட்டாக பண்ண எப்படி இருக்கும் விஷுவல்ஸ் அந்த மாதிரி தான் சொன்னார். அப்போ என்னென்னா நம்ம படம் எடுக்கிற மாதிரி தான் பண்ணுவோம் அந்த ப்ராசஸ்ஸே. அல்ல அதுதான், இப்போது ஒரு பர்டிகுலர் எமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு இப்போது நம்ம மைண்டில் திடீர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சூஸ் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து இப்போ இவர் அந்த கதை சொல்லும் போது இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த நோட்ஸு, இந்த ஃப்ளோ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே கம்போஸ் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மூமெண்ட் பற்றி கேட்குறேன். ஆமாம், அதை சொல்லும் போதே அந்த அந்த ஃப்ளோ சொல்லிட்டாரு. அதாவது எனக்கு இந்த ஸ்டைலில் ஒரு பாட்டு இப்படி தான் இருக்கும், இந்த சப்ஜெக்ட் தான் சொன்னோடனே எனக்கு டக்குன்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஆனால் இந்த நடுவில் ரேப்பில் வரணுன்னே எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா பாட்டு ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு, நடுவில் ரேப் எப்படி வைக்கிறது? ஏன்னா அப்போ வந்து ஃப்ளேவரே மாறிடும். ரேப் இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்கு ட்ரெண்ட்லாம். அதனால் நான் யோசித்தோம். அதுக்கப்புறம் ரேப்பும் வைக்கணும், இந்த பாட்டில் வெளியே போடக்கூடாது. ஸோ நீங்கள் பாட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரேப் வந்து போகிறது டக்குனு ஒரு பிஜிஎம் மாதிரி வந்துட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ மியூசிக் டைரக்டராக இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இந்த ஆல்பம்க்கு உங்களுடைய ரியாக்ஷன், உங்களோட ரெஸ்பான்ஸ், உங்களோட எமோஷன் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ இது பண்ணதே நம்ம பார்த்தீங்கன்னா படம் மாதிரி தான் பண்ணோம். ஒரு பாட்டு மாதிரி இல்லை, இது வந்து ஒரு லிரிக்ஸ் அது மாதிரி இல்லாமல் ஒரு ஹீரோயின் கதை அதுக்குள்ளே வச்சு படம் மாதிரி பண்ணும்போது நான் படமாக தான் பார்த்தேன். நம்ம பண்ணும்போது ஒரு படத்துக்கான ஒரு மியூசிக் அந்த மாதிரி தான் பார்த்தேன். ஓகே, ஸோ இப்போது டைரக்டர் கரும்புலி அவர்கிட்ட பேசிக்கலாக இப்போ ஒரு கான்செப்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்கு நமக்குள்ளே ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்பார்க் ஆஃப் த மொமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இந்த ஆசான் அப்படிங்கிற அந்த ஆல்பம் சாங் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த ஸ்பார்க் ஆஃப் த மொமெண்ட் பற்றி சொல்லுங்களேன். இந்த ஆசான் வந்து ஸ்டார்ட் ஆகிற காரணம் வந்து என்னென்னா, முக்கியமாக ப்ரொடக்ஷன் தான். ப்ரொடக்ஷன் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன் நான் ஸ்கிரிப்ட்டு. ஸோ அது வந்து நம்ம எல்லாம் ஓகே ஆகிற ஸ்டேஜில் வந்து மேக்கிங் கேட்டிருந்தாங்க. ஸோ மேக்கிங் கேட்டோம்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த சாங்குக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ப்ராஜெக்ட் வைஸில் நமக்கு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, ஒரு லவ் சாங் பண்ணலாம் தான் ப்ரொடக்ஷனில் சொல்லியிருந்தாங்க. இல்லை அது வந்து டபுள் மைண்டாகவே இருந்துச்சு, எந்த சாங் பண்ணலாம் அப்படின்னு. சடனாக வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் வந்து என் ஃப்ரெண்டோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அவர் வந்து ஒரு இறந்துட்டார். அது எதனால அப்படின்னு கேட்டோம்னா, அது அங்கே இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளம்னால, அது பெரிய மேஜரான ப்ராப்ளம் தான். அதனால அந்த ஒரு சம்பவம் வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை உண்டாக்குச்சு. அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப நாள் டிஸ்டர்பன்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு, ஒரு 1 or 2 வீக்ஸ் மேலே. அதை தாண்டி நமக்கு என்ன யோசிச்சாலுமே அதுக்குள்ளேயே தான் நம்ம போய்கிட்டே இருந்தோம். ஸோ அது வந்து அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு சாங்கை நம்ம டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆசான் ஆல்பம் சாங்கினுடைய கதையை வந்து இப்போ ஒரு டேரக்டராக சார் ஓப்பன் பண்ணுறோம் சார், இப்படி நடக்குது சார், அப்படி நடக்குது சார் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு டேரக்டராக வந்து எனக்கும் காசு சொல்லணும், ஜனங்களுக்கும் காசு சொல்லணும். இந்த பாயிண்ட் வந்து எதில் ஆரம்பிச்சுன்னா, இங்கே வந்து
2 கிட்டத்தட்ட வந்து நெறைய கம்யூனிட்டிஸ் வந்து மாறி சண்டை போட்டுட்டே தான் இருக்காங்க. ஆனா, நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா, வெளிய ஒருத்தனுக்கு நடக்கும்போது அது வந்து எனக்கு பெருசா வந்து ஒரு 1 டே, 2 டேஸ் வந்து ஒரு தாக்கம் உண்டாக்கும். அத தாண்டி வந்து அது அடுத்த ஒரு நியூஸ் வரும்போது அது கடந்து தான் போகுது. ஏன்னா, அதுதான் எல்லாரோட இயல்பும். ஆனா, இது நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அஃபெக்ட் ஆகும்போது, கூட இருக்க ஒரு பையன வந்து நம்ம பார்க்கும்போது, அவன அதுலருந்து வெளிய கொண்டு வரதே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அவன் அத பத்தி யோசிச்சுட்டு இருக்குது. ஸ்டில் இப்போ வர அதோட தாக்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது, அது நம்மளுக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சுச்சு. ஸோ இத பத்தி நம்ம இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டோரிய ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். அது எப்படி ஆச்சுன்னா, இங்க 2 பேரும் நீங்க மாறி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா, இது எல்லாமே மறைச்சு, இங்க ஒரு கூட்டம் வந்து தல தூக்கி நிக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம பிளான் பண்ணது. ஸோ 2 பேரும் மாத்தி சண்டை போடுறீங்க. ஆனா, உங்க 2 பேத்துக்குமே வந்து எல்லா பெருமைகளும் இருக்கு. அப்படி இருக்கும்போது, அத ஒரு மையமா வச்சு நம்ம வந்து ஓவராலா ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு லவ் ஸ்டோரிலேருந்து ஆரம்பிச்சு, அந்த லவ் ஸ்டோரியில இருக்க அந்த பையன் அதனால தான் இறந்து போனான். அதுலேருந்து வந்த ஒரு பாதிப்பு எப்படி இருக்கும் அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுலேருந்து தான் அந்த சாங் டெவலப் ஆக ஆரம்பிச்சுச்சு. அது வந்து நான் வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நம்ம லிரிக் பிளான் பண்ணிட்டோம். ஸோ லிரிக்ஸ் ஃபுல்லாவே முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து மியூசிக் டைரக்டரே இது பண்ணோம். அதுக்கப்புறம் அவருக்குமே அது ஓகே இது கரெக்ட்டா சில பல ஏன்னா புதுசா பண்றோம். சில பல மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே அவரும் நானும் சேர்ந்து அத சரி பண்ணி, அது ஒரு சாங்காவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இந்த சாங்ல வந்துட்டு எனக்கு ஹைலைட்டா பட்ட சில விஷயங்கள் என்னன்னா, அந்த ரெஃபரன்ஸ். இந்த ஆணவ படுகொலையில இறந்து போன அந்த கவினுடைய ஃபோட்டோ வந்து ஒரு பர்ட்டிகுலர் சிவர்ல அங்க போஸ்டரா ஒட்டியிருந்தது. அதுக்கப்புறம் வந்து கவின் வந்து அந்த ஒரு பொண்ணோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ மாரியே வந்து இந்த ஆல்பமுடைய ஹீரோ அண்ட் ஹீரோயின வந்து நிக்க வச்சது. அதான் சொல்றேன்ல, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலா கவின். ஓ! ஸோ அவங்க கவின் உடனே நான் வந்து எனக்கு டைரக்ட்டா கவின் டைரக்ட்டா பழக்கம் இல்ல. ஆனா என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து ஸ்கூல் படிச்சாங்க. அதனால நான் சில விஷயங்கள் அவன் வந்து என்ட்ட சொல்லிட்டு இருந்தான். அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு சொன்னான். அந்த இன்சிடென்ட் வந்தோனே நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணி கேட்கிறேன். அவன் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, "நாங்க இழந்த மாரி நீயும் நம்ம பசங்கள இழந்துறாத. யார் என்னன்னு பார்த்து லவ் பண்ண சொல்லு" அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான். இப்ப யார் என்னன்னு பார்த்து லவ் பண்ணுன்னு சொல்லும்போது, அதுவே ஒரு தப்பான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஏன்னா, அத கேட்டு நம்ம லவ் பண்ண முடியாது. ஆமா. அப்படி இருக்கும்போது இது மறுபடியும் அவன் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தான். ஏன்னா ஏன்னா அவன் அன்னைக்கு இருந்த மைண்ட்ல ரிப்பீட்டடா மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். இந்த மாரி பார்த்து ஃபுல் ஸ்டோரியுமே வந்து கவின் பத்தி இருக்கான்னு கேட்டா இல்ல. ஒரு ரெஃபரன்ஸா வந்து ஏதோ ஒரு இப்போ எனக்கு வந்து அது பெர்சனலா வந்து அஃபெக்ட் ஆனதுனால நான் வந்து ஓகே ஒரு ரெஃபரன்ஸா வச்சுப்போம். அத தாண்டி ஏன்னா இப்போ அதாவது 10ஓட 11 ஒரு நியூஸ பார்க்குறப்ப இது மறந்துறக்கூடாது. மறந்துடக்கூடாது. ஏன்னா நாளைக்கு இன்னொரு சம்பவம் நடக்கும். என்ன பொறுத்தவரை நடக்கக்கூடாதுன்னு தான் இருக்கு. ஆனா வந்து இவனுங்க சேஞ்ச் ஆகுறது வரை கண்டிப்பா அது வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த சாங் வந்து அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டா அந்த மாரி இல்லாம, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அந்த பொண்ணும், அந்த பையனும் காதலிக்கிறான் அப்படின்னா, இங்க பிரச்சனையே வந்து 2 பேரும் மாறி சண்டை போடுறனால. இதுக்கு காரணம் யாரு? நான் இவங்க தான், அவங்க தான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஏன்னா, அ 5 வருஷத்துக்கு ஒரு தடவ மாறிட்டே தான் இருப்பாங்க. அதனால இவங்க தப்பு, அவங்க தப்புன்னு மென்ஷன் பண்ணல. நீ முதல்ல இங்க அதான் என்ன பொறுத்தவரை இங்க இருக்க எல்லாருமே வேரையும் விட்டுட்டாங்க, மரத்தையும் விட்டுட்டானுங்க. கிளைகளுக்காண்டி தான் மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப வேரு தான் வந்து தமிழ் அப்படின்னா, மரம் தான் மனிதன் அப்படின்னா, ம். கிளைகள் வந்து ஜாதிகள் தான். ஆனா இங்க கிளைகளுக்காண்டி தான் போட்டி போட்டு நான் நீன்னு அடிச்சுக்கிறானுங்க. வேர வந்து சுத்தமா மறந்துட்டானுங்க. அத வந்து என் சைட்ல இருந்து நான் சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன். ஸோ, இப்போ இந்த கவின் ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வரும்போது தான் எனக்கு இந்த விஷயமும் கேட்கணும்னு தோணுச்சு. என்னன்னா, இப்போ இந்த கவினுடைய படுகொலை நடந்த டைம்ல டிவிகே சார்பா வந்து ஒரு பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ம். ஸோ, சுப்ரீம் கோர்ட்லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, தற்சமயத்துக்கு இந்த ஆணவ கொலையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரியான அ சட்ட அமைப்பு இப்போ இல்ல. ஸோ, இப்போ இதுக்கு வந்து தனியா வந்து ஒரு லா தான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படின்னு 2 பேரும் தனிப்பட்ட முறையில உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்க. ஆணவ கொலைக்கு வந்து நீங்க கேட்கிற மாரி ஒரு லா வந்துச்சு அப்படின்னா, அது வந்து கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். காரணம் என்னன்னா, என் சைட்ல என்ன சொல்றேன்னா, இப்போ உண்மைக்கும் வந்து ஒரு பொண்ண பெத்தவனுக்கு தான் தெரியும் அந்த வலி என்ன அப்படின்னு. ஆனா அதே டைம்ல வந்து கொலை எந்த இடத்துலயும் வந்து ஒரு முடிவுக்கு ம். இது கிடையாது. ஓகே. நீங்க இப்போ வந்து கொலை பண்றதே ஒரு தப்பு தான் நம்ப. அதுக்கு வந்து இந்த ரீசனால தான் கொலை, இந்த ரீசன் இது நல்ல ரீசன், கெட்ட ரீசன்லாம் கிடையாது. கொல்றதே தப்பு தான். ஸோ இதுக்கு வந்து தனியா அமைச்சு பண்றோன்றத விட, இப்பவே அது பண்ண ஆரம்பிச்சிடணும். இதே நம்ம லேட்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி வந்தா அது நல்ல விஷயம் தான். அது வரவேற்கத்தக்க விஷயம் தான். கொஞ்சம் அதுக்காக அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் விசாரிச்சு அதுக்கான முடிவு எடுப்பாங்கல்ல.
இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சட்டம் வந்ததுன்னா இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கலாம். ஸோ அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. ஸோ இப்போது இதில் வந்து ஆணவ படுகொலை அப்படிங்கிற கான்செப்ட் பண்ணி பேசியிருக்கீங்க. ப்ளஸ் மேற்கொண்டு அந்த கிராமத்திலேயே வேற போய் ஷூட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது சம்மந்தமாக இப்போ நான் டயலாக்ஸ் பேசும்போதோ, இல்லை அது சம்மந்தமான ஸ்டாண்ட் எடுத்து வைக்கும்போதோ, யாராவது அதை கேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? நான் வந்து தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் தான் ஷூட் பண்ண முடியுங்க. இப்போ நான் படித்து வளர்ந்தது எல்லாமே தூத்துக்குடி தான். ஸோ அதனால் எனக்கு அங்கே இருக்க கொஞ்சம் நிறைய வந்து கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு. அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஊர் வேணும், அந்த மக்கள் கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பெரிய ப்ரொடக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் ஒரு ஊர் இது பண்ணோம். அந்த ஊருக்காரங்க ஃபுல் சப்போர்ட் நமக்கு. இந்த இந்த பாட்டுக்கும் அந்த மக்களுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. என்னன்னா கதை தெரியாமல் சப்போர்ட் பண்ணாங்க. கதை அவங்களுக்கு தெரியல. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கதை தெரியல. அவங்க அதை கேட்குறதுக்கும் தெரிஞ்சுக்கணும் விரும்பி உடனே சரி ஓகே யார் என்னென்ன நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசிகன் மணி ஒரு இன்ஃப்ளூயன்சர் நடிக்கிறாருன்னு சொன்னா அவங்களுக்கு அது ஒரு ஒரு கிரேஸாக இருக்கும்ல. ஓ அவர் நடிக்கிறா ஓகே ஒரு நல்லா தான் பண்ணுறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஊரே சப்போர்ட் பண்ணுச்சு. அந்த ஊர் மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் நான் பர்டிகுலராக ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்க அந்த கதையை ஏன்னா டெய்லி ஷூட் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 4 நாள் அந்த ஊரில் ஷூட் பண்ணுறேன். அவங்க கனெக்ட் பண்ண முடியல. ஆடியன்ஸ் ஓகே இந்த தெருவில் இந்த சீன் எடுக்கிறாங்கன்னா ஓகே அடுத்து அங்கே ஒரு சீன் எடுக்கிறான் ஒரு ஒரு சாவு ஏரியா மாதிரி ஒரு சீன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்க வந்து ஏதாச்சும் இதை எக்ஸ்க்ளூசிவாக தப்பு வச்சு தம்பி நல்லா இருக்காது அப்படின்னு என்கிட்ட டேரெக்டாக என்னை கூப்பிட்டு பேசினாங்க. ஓகே அவங்களுக்கு விருப்பம் பண்ண போல ஓகே நீங்கள் வர வேண்டாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரே ஒரு சீன் அந்த டைலாக் அந்த ஒரு சீன் எடுக்கிறதுக்கு மட்டுமே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அந்த ஊரில் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எடுக்க முடியல. ஏன் எடுக்க முடியல அப்படின்னா அங்கே ஷூட்னால எல்லாம் வந்து பார்ப்பாங்கல்ல. நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணல இருந்தாலும் சின்னதாக பண்ணாலுமே ஊர் மக்கள் வந்து பார்ப்பாங்கல்ல. ஏன்னா அந்த டைலாக் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். 2 சைட்லேயும் வந்து ஒரு விஷயத்த பேசி ஆகணும் அப்படின்னு. ஏன்னா டைலாக் வந்து நான் இவர்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த மாதிரி டைலாக் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன். ரெக்கார்டிங்லாம் முடிச்சோம்னா தான் எனக்கு ஒரு டைலாக் போர்ஷன் இருக்குது. ஸோ அதனால் அகைன் நமக்கு ஒரு கேப் விட்டு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு. டைலாக் தேவைப்பட்டுச்சு அந்த இடத்துல. நான் மொத்தமாக நான் இதை வந்து சாங்காக கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து ஒரு வாழ்வியல் வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஒரு சாங்கில் இது பண்ணுவோம். ஒரு பைலட்டாக இருக்கட்டும். பைலட் பண்ணுறதுக்கு பெரிய பட்ஜெட்டும் கிடைக்கல. ஸோ நம்ம ஒரு சாங்கில் நம்ம என்ன ஜஸ்டிஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் வரிகள் எழுத ஆரம்பிச்சது. ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் ஷாட் எடுக்கிறப்ப அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த சாங்கே ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது யூடியூப்ல இருக்குது. அதை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னும் போது அவங்க எதுவும் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணி தம்பி இது நல்லா இல்லை பார்த்துக்க அப்படிங்கிறவங்களாம் ஃபோன் பண்ணி பிரச்சனை வரலையா? அங்கே இருக்க யாருமே கால் பண்ணி எந்த பிரச்சனையும் பண்ணல. ஆனால் கால் பண்ணி கேட்டாங்க. அதுதான் கேட்குறேன். அவங்க கேட்கல. ஒரு குறிப்பிட்ட நான் அவர் பேரை மென்ஷன் பண்ண விரும்பல. ஏன்னா இப்போ அரசியல் போய்கிட்டு இருக்கு. கால் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க தம்பி நீங்கள் எப்படி இதை பேசலாம் அப்படின்னு. நீ இது மாதிரி என்ன பண்ணியிருக்க நீ எப்படி எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது நான் சில விஷயங்கள்லாம் சொன்னேன் அவங்கள்ட்ட. குளம் கோத்திரமெல்லாம் கேட்டிருப்பாளே. ஆமாம் ஆமாம் தம்பி நீங்கள் அதை அப்படி இன்டெரக்டாக கேட்காம நீங்கள் எந்த குலசாமி கும்பிடுவீங்க அப்படிங்கிறேன். நான் வந்து எதுக்குமே ஆன்சர் பண்ணேன். ஆனால் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அந்த ஒரு பாயிண்ட்டு கேளுங்க. கூச்சமே இல்லாமல் என்னால் மன்னிப்பு கேட்க முடியும். ஏன்னா நான் தப்பு பண்ணால் நான் மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். ஆனால் நான் எந்த இடத்துலையுமே தப்பாக பேசவே இல்லை, தப்பாக இது பண்ணவே இல்லை. இல்லை தம்பி நீங்கள் வந்து எப்படி அந்த ஒரு விஷயத்த பேச முடியும்? நாங்கள் வந்து இப்போவும் அந்த வெட்டின பையனுக்காண்டி தான் நாங்கள் வந்து இல்லை அதில் பர்டிகுலராக வந்து எந்த கேஸ்ட்டையும் வந்து மென்ஷன் பண்ண மாதிரியோ இல்லை இது இந்த கேஸ்ட்டுக்காரங்க தான் அப்படின்னு நாங்கள் டீகோட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி கூட அதில் எந்த டீட்டெயில்ஸுமே கிடையாது. பட் அப்படி இருந்தும் வந்து அவங்களா ட்ரிகர் ஆகி எப்படி? ஏன்னா நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து மொத்தமாக அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே இந்த நீங்கள் கேட்டிங்கல்ல இந்த கவினோட போஸ்டர் இருக்குது ஓகே ஓகே இந்த பையனோட இதுதான் பேசியிருக்கான் இப்படி தான் வெட்டியிருக்கான். ஸோ நீ அதே அப்படியே தான் தம்பி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் இந்த கவின் என்ன அவர் என்ன இதுவாக பண்ணிட்டு இருந்தார். அதாவது இந்த அவர் ஐடி அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கணும். ஆனால் நான் அந்த மாதிரி காட்டல. நான் ஒரு வாழ்வியில் தான் காமிச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போது இந்த ஆல்பம் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் சொன்னீங்க. இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு. இல்லை இப்போ அதை எடுக்கும்போதே வந்துட்டு இது நல்லா யோசிச்சிருக்கீங்கப்பா அப்படின்னு அந்த ஆன் த ஸ்பாட் ரெஸ்பான்ஸ் அதை பற்றி சில வார்த்தைகள். ஷூட்டிங் ஸ்பாட்டும் சரி அண்ட் ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சரி. ஏன்னா இப்போ ஆல்பம் ரிலீஸ் பண்ணி இப்போ யூடியூப்பில் அந்த கமெண்ட் செக்ஷன் இருக்கும். அதாவது படுத்துக்கிட்டே சாங் பார்ப்பவர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏகப்பட்ட குரூப் வரும். ஸோ அவங்களில் யாராவது ஒருத்தர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அது கூட சொல்லலாம். ரெஸ்பான்ஸ்ன்னு பார்க்கும்போது எல்லாருமே முடிச்சதுக்கப்புறம் கூட இருக்க யாருமே வந்து ப்ராப்பர் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. எனக்கு வந்து ஒரே ஒரு மாமா மட்டும் தான் இருந்திருந்தார். அவர் தான் ஃபுல் அண்ட் கேமராவுக்கு நம்ம சப்போர்ட்டு.
நம்ம டைரக்ஷன் பண்ணும்போது அவருமே ஃபுல்லாக நமக்கு இது பண்ணிட்டார். அவர் தான் பிரபு இன்ட்ரோ பண்ணி வச்சார். அப்படி இருக்கும்போது அவருக்கு மட்டும் தெரியும் அவுட் எப்படி வரப்போகுது அப்படின்னு. ஏன்னா எனக்கு A to Z வந்து அவர்கிட்ட நான் பிளான் பண்ணி சொல்லிட்டேன். எனக்கு இப்படி தான் வரணும், இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்னா அவருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களாம் அவுட் பார்த்துட்டு அவங்களுக்கு பார்க்கறதுக்கு புதுசாக இருந்துச்சு. அதாவது ரொம்ப நல்லா இருக்குது, வெளியே ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தெரியல. ஆனால் அவங்க ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது. ரிலீஸ்க்கு முன்னாடியே சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு மணி சைட்லேருந்து நம்ம போட்டு காமிச்சிருந்தோம். அவங்க எல்லாருமே பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட டேரக்டர் பேரை சொல்லி அந்த ஒரு படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னது தான். அது ஒரு எனக்கு எல்லாருக்குமே அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. எனக்கு அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சந்தோஷமும் இல்லாமல் இதுவும் இல்லாமல். ஏன்னா நம்ம ஒரு இல்லை புதுசாக அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை தானே. அது இருக்கும்போது ஏன்னா நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி ஒரு கிரியேட் ஆகலையோ அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணனோட இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேறாச்சும் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ண அப்புறம் தான் கீழே கமெண்ட் செக்ஷன் பார்க்குறேன். ஒரு 10 பேர் அதே கமெண்ட்டை அக்யூரேட்டாக எப்படி சொல்லி வச்சு அடித்த மாதிரி 10 பேர் வரிசையாக ஒரு 1 day 2 days விட்டு ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எவ்வளோ நமக்காண்டி பண்ணுறானுங்க போல அப்படின்னு பார்த்தா இல்லை எல்லாமே ஒரிஜினல் கமெண்ட்ஸு. எனக்கு இன்ஸ்டாவில் வர்ற மெசேஜ் எல்லாமே வந்து ஒரு மணி அவருக்கு வந்த மெசேஜ் எல்லாமே சொன்னார், இது இப்படி இருக்குது, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ப்ரோ அப்படின்னு. ஏன்னா யூடியூப்பில் நமக்கு பெருசாக வியூஸ் வந்து இன்னும் இப்போ தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு அரௌண்ட் 50K தாண்டி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரீல்ஸ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு மியூசிக் பிளாட்ஃபார்ம் வந்து நான் ஓனாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தேன். மொத்தம் 24 பிளாட்ஃபார்ம் நம்ம ரிலீஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியனுக்கு மேலே பார்த்துருக்காங்க. 10 மில்லியனுக்கு மேலே ஒரு ஷார்ட்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. என்னென்னா மணி இறந்து போன மாதிரி ஒரு நம்ம ஒரு இது வச்சுருந்தோம். அது போட்டோன்னே அது ட்ரெண்ட் ஆனோடனே எல்லோரும் மணியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக கதை என்ன பேசியிருக்காங்க யாரும் இங்கே பார்க்கல, நான் என்ன பேசியிருக்கேன். நான் இல்லை இந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் சொல்லாமலே நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் காலேஜுக்கு போகிற ரீல்ஸு அதில் அவங்க கட்டுற ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது சரி ஓகே, இதில் வேறு ஒரு ஃபோட்டோ வேறு டெத்தான மாதிரி போட்டிருக்காங்களே, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நான் எதிர்பார்த்தது தான். நான் என்ன நினச்சேன்னா சரி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னா ஒரே ஒரு நாள் தான் நான் நெட் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 2000 மெசேஜ் வந்து நிற்கிது. என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ வந்து இப்படி இந்த டைமில் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி. அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஷூட் பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகி அந்த டைமில் தான் ஷூட் பண்ணேன் போல. அந்த டைமில் பண்ணிட்டேன். அவங்க வீட்டுக்கு மட்டும் முதல்ல சொல்லலை. ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2வது நாள் அந்த சீன் நான் எடுக்கிறேன். அவர் இறந்து போகிற மாதிரி. ஏன்னா எல்லாருமே அந்த ஊரில் வந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இப்போ தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க. எல்லோரும் வெளியே போயிட்டு இப்போ ஷூட்டை ஆரம்பிக்க போகுதுன்னு வர்றேன். அவர் அப்படி படுக்க போட்டுருவோம். நாடியெல்லாம் கெட்டி இருந்தோம்னா எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ தானே கல்யாணம் ஆச்சு. அப்போவே நான் சொன்னேன் வீட்டிலலாம் சொல்ல வேண்டாம் ப்ரோ, இப்போதைக்கு சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. 2வது நாள் இந்த மாதிரி நான் ஷார்ட்டாக வச்சுருந்தேன்னா எதுவும் நினைப்பாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஷார்ட்டே நான் தான் வைக்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் தான் சரி ஓகே, ஏன்னா இங்கே சென்டிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குல்ல. ஸோ அதனால் அதை நம்ம கொஞ்சம் தள்ளி அதை சரி டீமேட்ஸ் கண்டிக்கு பேச்சை கேட்டு நம்ம 2வது நாள் ஷூட்டாக மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சது. ஆனால் ஆடியன்ஸ் ஃபுல்லாக அவரை போட்டு வேறு நியூஸ் சேனலில் அந்த சில சேனல்ஸ்லாம் இருக்கும்ல, சும்மா இந்த கான்ட்ரவர்சி மாதிரிலாம் பேசிட்டு ஆமாம், அவங்களாம் வந்து மணி செத்துட்டாரு, மணி இப்படி ஆகிட்டாரு பாதி பேர் வந்து எல்லாருமே வந்து. ஆனால் என்னென்னா மணி மேலே இருக்க அக்கறையில் ஒரு 70% பீப்புள் வந்து ஆனால் அப்படி பண்ணாதீங்கண்ணா. கரெக்டு தான். பட் இப்போ அமரன் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், அதில் கிளைமேக்ஸில் வந்து சோல்ஜர் செத்து போயிடுவார் அப்படின்னும் போது இப்போ இவரை வச்சு படம் எடுக்கிறதுக்காக கிளைமேக்ஸில் இவரை பொழைக்க வைக்கவே முடியாது. கான்செப்ட் படி சாகணுன்னா செத்துன்னு ஆகணும். ஒன்று அது நான் எதிர்பார்க்கேன். நான் வந்து அந்த 10 லட்சம் அதாவது அந்த 1 கோடி மக்களும் சரி நம்மளோட படைப்பை லைட்டாக ஒரு இன்ச்சாச்சும் பாராட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா அவனுங்க இறங்கியிருக்கிறதே வந்து மொத்தத்தையும் கடுப்பாக இல்லை அடிக்கிறதுக்கு தான் இறங்கியிருக்கானுங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி எனக்கு பேசுவார், நீங்கள் எதுவும் பர்சனலாக எடுத்துக்காதீங்க, இப்படி தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பண்ணுறதை அப்படி பண்ணிகிட்டே இருங்க, பார்த்துக்கலாம். நீங்கள் எக்காரணம் கூட ஸ்கிரிப்டு அடுத்தது இப்போ அடுத்த ஒரு 2-3 விஷயம் பண்ணும்போது எப்போவுமே இதை மாற்றாதீங்க. உங்களோட ஐடியாலஜியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. நீங்கள் பண்ணது கரெக்டு தான் ப்ரோ. என் மேலே இருக்க அக்கறையிலையும் என் மேலே இருக்க வெறுப்புலையும் வெறுப்பு தான் அதிகம் இருந்தாலும் அக்கறையிலையும் வந்து இப்படி பண்ணியிருப்பானுங்க. பட் சரி அது ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறது அவர் சொன்னாப்புல தான். பட் இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், நான் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன், அதை யாருமே கவனிக்கலையாடா அப்படிங்கிறப்போ ஒரு கடுப்பு வரும்ல. அந்த கடுப்பில் வந்து யார்கிட்டயும் யாரோ ஒருத்தர்கிட்ட கூட நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, நான் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியுமா, அது நீ கவனிச்சியா இல்லையா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கூட நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லையா? நான் எந்த மெசேஜும் ரிப்ளை பண்ண மாட்டேன் பார்த்தோம். ஏன்னா
ஏதாச்சும் நன்றிகள் அந்த மாதிரியோட முடிச்சிடுவேன். ஏதாவது மெசேஜ் பண்ணா, ஒரே ஒரு மெசேஜ்க்கு மட்டும் தான் ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா, காசு குடுப்பேன்னு சொல்லி, "நீ என்ன வேணாலும் பண்ணுவியா மணி?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு ஒரு பர்ட்டிகுலர் கமெண்ட். அவர் ஒரிஜினல் ஐடியிலருந்து தான் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இத்தன கமெண்ட்ல அந்த ஒரு கமெண்ட் மட்டும் தான் எனக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனா அவருக்கு மட்டும் நான் மெசேஜ் பண்ணேன். ஓப்பனா அதிலயே மெசேஜ் பண்ணேன். பிரதர் இங்க எவனுமே வந்து சும்மா உட்காந்து இது பண்ணல. எல்லாருமே காசு இல்லாம தான் இந்த ப்ராஜெக்ட்ல பண்ணியிருக்கானுங்க. காசு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு தான் எனக்கு இன்வெஸ்டரும் பண்ணியிருக்கானுங்க. ஏன்னா, அவங்க அதுக்கேத்த மாரி தான் வந்து சில ப்ராடக்ட் தெரியும்ல. இது வந்து ஓகே இந்த அமௌண்ட் வந்து எடுத்துறலாம் அப்படின்னு. ஆனா அவங்க ஒரு கருத்து பேசணும். ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் குடுக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஐடியாவோட இருந்தனால, நமக்கும் பண்ண முடிஞ்சுச்சு. இத அப்படி சொன்னோனே, இத நீங்க படிச்சீங்கன்னா, கண்டிப்பா மெசேஜ் டெலிட் பண்ணுவீங்க அப்படின்னு இருந்துச்சு. அவரே வந்து எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணி, சாரி ப்ரோ இந்த மாரி பேசினதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட் டெலிட் பண்ணிட்டாரு. பொதுவா வந்து இப்போ ஒரு படத்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்றப்ப, அதோட கலெக்ஷன் மூலமா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துருது. இல்ல இப்போ ஒரு ஓடிடிக்கு ஒரு படத்த விக்கிறோம் அப்டின்னும்போது, அந்த ஓடிடி கம்பெனி நமக்கு காசு குடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ஆல்பம் சாங் எடுத்திருக்கீங்க. அதில வந்து இப்போ இவ்ளோ பணம் செலவு இப்போ ஏதோ ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கும்பொழுது, அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து என்ன மாரியா இருக்கும்? அது யூசுவலா வந்து இப்போ 2 விதமா ரெவென்யூ வரும் ப்ரோ. ஒண்ணு வந்து இப்ப நாங்க ஓனா பண்ணியிருக்கோம்ல. நாங்க ஓனா பண்றதுக்கு வந்து எங்களுக்கு YouTubeல வர இதுவும் இன்கமும், அதுக்கப்புறம் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ல நாங்க தான் போட்டுருக்கோம். ஸோ அந்த இன்கம் 2 சேர்ந்து தான் வரும். ஸோ எங்களுக்கு இன்னும் யாரும் வாங்கல. இப்போ வாங்காதனால இப்போ இதுவே ஆடியோ பிளாட்ஃபார்ம் யாராவது வாங்கிட்டாங்கன்னா, அது ஒன் டைம் காசு தருவாங்க. அது வந்துரும். அப்படி இல்லாட்டி சம்டைம்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இப்போ கரண்ட்டா வந்து ரெவென்யூ ஷேரிங் தராங்க. ரெவென்யூ 60/40, 50/50 அந்த மாதிரி ப்ராஜெக்ட் எதுவும் டிஃபர் ஆகும். அது சம்டைம்ஸ் வந்து கம்மியாவும் இருக்கும். சம்டைம்ஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா அது வியூஸ் போறத பொறுத்து தான். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் ரெவென்யூஸ் எல்லாமே. ஓகே. ஸோ இப்போ ஒரு இண்டி மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சாய் அபியங்கர் சாங்ஸ் வாங்கிக்கிறாங்க. அண்ட் அனிருத் அவங்களோட சாங்ஸ் வாங்கிக்கிறாங்க. பட் ஜென்ரலா எப்படி சொல்றது? இப்போ உங்க சாங்ஸோ, இல்ல இப்போ வேற ஒருத்தர் சாங்ஸோ வந்து இப்போ காமனா அதில பார்க்க முடியல. அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? இப்ப எங்க சாங்கும் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பெரிய கம்பெனி 3 கம்பெனி ரிலீஸ் பண்ணோம். 3 பேரும் வாங்கிக்கிறேன்னு சொல்ட்டாங்க. என்னன்னா, அவங்க சொல்றது என்னன்னா, "நீங்க வந்து ஃபுல்லா முடிச்சுட்டீங்க. முடிச்சுட்டு வந்த பிறகு எங்களால ஃபுல் பேமெண்ட்ட குடுத்து வாங்க முடியாது. நாங்க போட்டுறோம். போட்டு ரெவென்யூ ஷேர் பண்ணிக்கலாம்" அப்படின்னாங்க. ஆனா அவங்க வந்து அத தர டைம் பார்த்தீங்கன்னா, இல்ல ரொம்ப இதில எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. இப்போ நீங்க மொத்தமா முடிச்சுட்டீங்க. இப்போ முடிச்சுட்டு அவங்க விக்கும்போது அது ஏன் வாங்கிக்க மாட்டாங்கன்னா? இல்ல அது வாங்க மாட்டாங்கன்னு நாங்க சொல்லல. ஏன்னா, இப்போ நான் இப்போ இந்த டே வந்து நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்து இன்னைக்கு அவங்க கிட்ட ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நான் வாங்கிக்க போனேன்னு சொன்ன மீனிங் என்னன்னா, இன்னைக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா, இன்னைக்கே போய் நிக்கணும். ஓ! ஒரு ஐடியா இருக்கு. ஸோ, இப்ப நம்ம 2 பேரும் பேசி, கலந்து பேசி அவங்களுக்கு அது ஓகேன்னா, நீங்க சொல்ற மாரி பெரிய மியூசியத்துல பண்ணோம்னா நமக்கு சேர்ந்து பண்ணுவாங்க. ஆனா, அது ஓகே ஆகணும். ஓகே அவங்களுக்கு பிடிக்கணும். ஸ்பான்சர்ஷிப் வரும்போது நம்மளுக்கு பண்ணி தருவாங்க. ஆனா, நம்ம ஒன்ஸ் அந்த கம்ப்ளீட் ப்ராடக்ட் கொண்டு போய் குடுக்கும்போது, அது அவங்க வாங்க ரெடியா இல்ல. ஷேரிங் தான். ஆனா அதுவும் வெயிட் பண்ணணும். எனக்கு பர்சனலா என்ன அதுல ஒரு ஹாப்பி ஆச்சு அப்படின்னா, நம்ம ப்ராடக்ட் வந்து எலிஜிபிள் ஆயிட்டு. அந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாருமே போடுறதுக்கு. எடுத்துக்கிறேன்ட்டாங்க. ஆனா, எங்களுக்கு வெயிட் பண்ண சொன்னாங்க 6 மாசம். எங்களுக்கு அத வெயிட் பண்ண டைம் இல்லாதனால, நாங்க உடனே எங்களோட ஓன்லயே பண்ணிக்க சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டோம். ஓகே ஓகே சார். நாங்க வரோம். அவங்க அடுத்த சாங் கூப்பிட்டுருக்காங்க. நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா எனக்கு ஃபர்ஸ்ட்டே கொண்டு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அடுத்தது என்னன்னா, இப்போது இந்த டைரக்டரே வந்து ஹீரோவா நடிக்கிற மாரி, இப்போ மியூசிக் டைரக்டர்ஸே வந்து சிங்கர்ஸோட ரோலையும் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்களோ, டாமினேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு யோசனையா இருக்குது. ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு மட்டும்தான் அது ஃபீல் ஆகுதா என்னன்னு தெரில. இப்போது மியூசிக் டைரக்டர்ஸே வந்து சிங்கர்ஸோட ரோலையும் எடுத்துக்கிறாங்களோ, சிங்கர்ஸ் வந்து கம்மியாயிட்டே வராங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமா சார். இப்போ சில பாட்டு வந்து நீங்க சொன்ன மாரி பாடலாம். தப்பு கிடையாது. ஒரு ஓப்பனிங் சாங்கோ, இல்ல சின்ன சாங்கோ நம்ம பாடலாம். அதுக்குன்னு அந்த ஒரு ஆல்பத்துல 5 பாட்டுமே பாடும்போது தான் உங்களுக்கு வாக்குல வந்து கேட்கும். அதைத்தான் நானும் கேட்குறேன். அது எப்படின்னா அவங்க வாய்ஸ்லேயே வந்துட்டு ஒரு 5 மாடுலேஷனில் மிமிக்ரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து என்னென்னா, உங்கள் லிரிக்ஸை வந்து இப்போ நம்ம டீகோட் பண்ண போகிறோம். இப்போ ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ கரும்புலி அவர்கள் வந்து நம்ம டீகோடிங்க்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. இந்த லிரிக்ஸ் கூட ஓகே. எங்கே இதைத்தான் கேட்கணுன்ட்டு இருந்தேன். சேர சோழ பாண்டிய மரபு ரத்தத்தில் பாயுது, வேரோட நின்ன கதை கீழடியில் மலருது, ஆரிய வர்ணாசிரமம் காலடியில் கதறுது. Go ahead. இப்ப சேர சோழ பாண்டிய மரபு ரத்தத்துல பாயுது அப்படின்னா, நான் இது முழுக்க முழுக்க வந்து தமிழ் சமுதாயத்த ஒரு பெருமைக்குரிய ஒரு அடையாளமா தான் இந்த ரேப் போர்ஷன் வந்து நம்ம இது பண்ணோம். ஏன்னா மிச்ச போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒரு வலியையோ, இல்ல ஒரு ஒரு ஏமாற்றத்தையோ வந்து தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா இந்த ஒரு ரேப் வந்து ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கட்டும். ஒரு தமிழ் சமுதாயத்தோட பெருமைய வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான், ஒரு வழி கடந்த ஒரு பெருமையான ஒரு கோபத்தோட ஒரு வரிகளா இருக்கட்டும். அதுதான் சேர சோழ பாண்டிய மரபு இங்க ரத்தத்துல பாயுது. இப்ப பர்ட்டிகுலரா இவங்க அப்படின்லாம் சொல்ல விரும்பல. இங்க சேர சோழ பாண்டியர்களுக்கு பல பேரு இங்க பல விதமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போங்க. ஆக மொத்தத்துல மொத்த தமிழர்களுக்கும் உள்ள ஒரு பாட்டா தான் இத நான் வந்து இது பண்றேன்.
வேரோட நின்ன கதை கீழடியில் மலருது அப்படின்னா கீழடியில் நிறைய நம்மளோட பொக்கிஷங்கள்லாம் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அது எங்கே போச்சு அப்படின்னு கேட்டால் அது பெங்களூருக்கோ டெல்லிக்கோ போயிட்டு அது அமைதியாயிருச்சு. அது எங்கேன்னு கேட்டால் நான் அந்த பர்சனலாக அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அங்கே உள்ளே போயிட்டு நான் வந்து அந்த மியூசியத்துக்கு போனேன். அதை தாண்டி ஒரிஜினல் இடத்துக்கே போனோம். அங்கே போகும்போது உள்ளே அலோவ் பண்ணல. ஓகே, நான் கரெக்டாக கவர்மெண்ட் வந்து ஓகே ஏதாவது உள்ளே போனால் ஏதாச்சும் இதாயிருமோ அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கவங்க கேட்க சொல்கிறாங்க என்னென்னா, இன்னும் ரிசர்ச் பண்ணால் இன்னும் நிறைய வரும், நிறைய இது நமக்கு கிடைக்கும். ஆனால் அது ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் அந்த ஒரு கேள்வியில் அவங்களுக்குள்ளே பேசினாங்க. நான் பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் ஒருத்தர். அப்போ வந்து இங்கே ஆரிய வர்ணாசிரமம் நம் காலடியில் கதறுது அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த வர்ணாசிரம கோட்பாடு வந்து எனக்கு பர்சனலாக வந்து அது வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அதனால தான் வந்து நான் ஒரு டயலாக் போர்ஷன்லேயே வந்து நான் ஒரு இடத்துல இது பண்ணியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் ஒருவேளை வெளியே வந்துச்சுன்னா இங்கே வந்து எது நான் மேலே நான் கீழே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது எதுவுமே வந்து இங்கே ஒரு சில பேரால் அது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அது வந்து மொத்தமாக வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இல்லாமல் போயிட்டுனா அது நான் காலடியில் கதறுது அப்படின்னு சொல்லி அது என்னோட கோபத்தோட வெளிப்பாடு தான் அது. அதுதான் சேர சோழ பாண்டிய மரபு ரத்தத்தில் பாயுது, வேரோட நின்ன கதை கீழடியில் மலருது, ஆரிய வர்ணாசிரமம் நம் காலடியில் கதறுது. அப்புறம் சங்கம் படைச்சவங்க, சங்கிலி உடைச்சவங்க, கடலோடு வாழ்ந்தவங்க, வரலாற வாளால் பொறிச்சவங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணது தான். நம்ம ஒன்றும் இல்லாதது மாதிரி சில பேர் சொல்கிற மாதிரி நம்ம சொல்லலை. ஸோ நம்ம உண்மைக்கும் நம்ம வரலாறு என்ன பேசுதோ அதுதான் இந்த பாட்டில் நம்ம பேசுறது. அதுக்கப்புறம் கண்முன்னே கத்தி சுழல முட்டி மோதி பறந்துட்டோம், கரிகாலன் கதையை படிச்சும் வரலாறு மறந்துட்டோம். இது வந்து எனக்கு வந்து ஈழத்தமிழர்கள் பற்றி இந்த கதைக்கும் என்ன இதுக்கும் என்ன சம்மந்தம்னு சில பேர் கேள்வி கேட்டாங்க. அதில் ஆசான் டைட்டில் அது இது எதனால அப்படின்னும் சில பேர் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து நிறைய மக்கள் மாறி மாறி ஒரு விஷயத்துக்காண்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நான் மேலே நான் நீ கீழே அப்படின்னு. ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே ஒரு தலைவர் வந்து நீங்கள் கட் பண்ணாமல் போடுங்க அதை, சரிங்களா? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே தலைவர் வந்து தலைவர் பிரபாகரன் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அவரோட வரலாறு படித்தும் நம்ம இங்கே நிறைய விஷயத்த வந்து மறந்து போயிட்டோம். மறந்து போய் மறைக்கப்பட்டுச்சு. மறந்து போகல யாருங்க, மறைக்கப்பட்டது. சில பேருக்கு சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது, ஒரு விதமான பயம் இருக்குது சில பேருக்கு. அப்படி இருக்கும்போது கண்முன்னே கத்தி சொல்ல முட்டி மோதி பறந்துட்டோம், கரிகாலன் கதையை படித்தும் வரலாறு மறந்துட்டோம் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு ஈழத்தமிழர்கள் பற்றி உள்ள ஒரு ஃபுல் போர்ஷனாக கன்சிடர் பண்ணியிருப்போம். கடைசியில் உள்ள 3 லைன் வந்து துப்பாக்கி படையெடுத்து நிற்குது, கரும்புலி கடலில் பாயுது, குருதி தெறிக்க எதிரி கனவு போட்ட வெடிக்குது. அது வந்து அங்கே இருக்க நீ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லைன் வந்து நம்ம அது பர்சனலாக வச்ச ஒரு லைன் தான். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த பாட்டை தொட்டாலே வந்து கான்ட்ரவர்சி வெடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கிறீங்க. இல்லை, அதாவது இதை வந்து கான்ட்ரவர்சின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கான்ட்ரவர்சின்னு சொல்கிறது இருக்கிறது சொல்கிறதுக்கு. அப்போ இது வந்து கான்ட்ரவர்சியாக ஏன் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் பேசவே கூடாதுன்னு யார் சொல்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் வந்து இருக்கிறது தான் பேசினேன், என்ன இருக்கோ அது அப்படியே பாட்டாக மாற்றிருக்கோம். இல்லாதது எதையும் பேசவே இல்லை. இது இல்லவே நடக்கவே இல்லையா தம்பி, இதை ஏன் நீங்கள் பேசுகிற அப்படின்னு கேட்டால் அப்படி ஏதாச்சும் ஒன்று பேசியிருக்கோமா? இல்லை, இருக்கிறத பேசியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ரேப்பே வந்து ஆக்சுவலாக வந்து ரேப்பே ஃபுல் பாட்டு நிறைய வச்சுருந்தோம். இவர் தான் வந்து இவ்வளோலாம் வைக்காதீங்க ப்ரோ, நான் ரெடி இல்லை, 10 நிமிஷம் ஆகிடும், 10 நிமிஷம் ஆயிரும். சில லிரிக்ஸ் கேட்டு இதெல்லாம் அதுக்கு நீங்கள் ஷார்ட் ஃபிலிமே எடுத்துகிட்டு போயிடலாம். அது முதல்ல சொல்லிட்டு தான் நம்ம அந்த சாங் இது பண்ணோம். ஆக்சுவலாக லிரிக் வந்து முதல்ல வேறு மாதிரி வச்சுருந்தோம். ஆனால் அதை ஃபுல்லாக ரெடி பண்ணல, ஓரளவுக்கு ஒரு ரஃப் டிராஃப்ட் மாதிரி வச்சுருந்தோம். அப்புறம் ஒரு சொன்னதுக்கப்புறம் நம்ம சில இதெல்லாம் போர்ஷன்லாம் கட் பண்ணிவிட்டு. நைஸ். ஸோ இப்போ வந்து அன்லிமிட்டட் டாக் சார்பாக இந்த ஆசான் அப்படிங்கிற அந்த ஆல்பம் சாங்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நாங்களும் கேட்டுக்கிறோம். ப்ளஸ் மேற்கொண்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எங்கள் ஆல்பமுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் கேட்டிங்கன்னா ஜனங்களுக்கு இன்னும் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து எப்படியோ பத்திரிக்கை வச்சு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் சார்பாக சில வார்த்தைகள். மறக்காமல் எல்லாருமே சாங் பார்த்துருங்க. ஆசான் கருப்பு ரீல் ஆஃப் கரும்புலின்னு ஒரு சேனலில் இருக்குது. இப்போ எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்பாட்டிஃபைல கேட்கலாம், யூடியூப்பில் கேட்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. நன்றி. ஸோ அன்லிமிட்டட் டாக்ஸ் நேயர்களே, யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மேற்கொண்டு இவங்களோட ஆல்பமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.